ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் மனசார ஒரு சில விஷயத்த மாற்றிக்கிறதுக்கான இதை நான் தான் பார்க்கணுமே தவிர, மற்றவங்க நம்மளுக்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் செய்வாங்க பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறதுங்கிறது தவறு. ஏன்னா நம்மளால் ஒரு சில விஷயங்களில் மாற்றிக்க முடியலை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். இதுக்கு மேலே யாரும் நம்ம கையில் எதுக்காகவும் நம்ம மாற்றணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் நம்மளால் அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் உண்மைதாம்மா. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் இந்த விஷயத்துலையும் யாரையும் ஒரு குறை சொல்லிக்கிட்டோ இல்லை மாற்றி பேசிக்கிட்டோ இருக்க வேணாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம போக போக தான் நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணுமே தவிர, அதுக்கு இடையில் நம்ம யாரையும் எதுக்காகவும் மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு. ஆமாம்மா, அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் ஒன்றும் கிடையாது. எல்லாமே எனக்கு இதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிற விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறதுல நான் இருக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு. ஆமாம்மா, அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே ஒரு சில விஷயங்களை நம்மளால் மாற்றிக்க முடியலை அப்படிங்கிறத தாண்டி, நம்மளுக்கு எல்லாமே சரியாக பார்த்துக்குறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி, நம்மளுக்கு கரெக்டான ஒரு விஷயத்தில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. ஆமாம்மா, அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா. இதுக்கு மேலே நம்ம யாரையும் நம்ம ஒரு சில விஷயத்தில் சார்ந்து நம்ம இருக்க முடியாது. போக போக அவங்களுக்கு அந்தந்த நேரத்தில் கிடைக்கிற விஷயத்த கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். நான் அதை பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்கலாம் கரெக்டு தான். ஆனால் அந்தந்த நேரத்தில் அதுக்கான டைமிங் அது விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதானே தவிர, அதுக்கு மேலே நம்ம யாரையும் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங்கிறது இல்லை அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க. இப்போக்கி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. போக போக அவங்க எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு மனசார ஏற்றுக்குவாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்க ஏற்றுக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் உண்மை தான்ப்பா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்கவுங்க ஏற்றுக்கிறத பொறுத்து தான் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை. பார்த்துக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அதெல்லாம் அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்ம சரியாக ஒரு நேரம் கிடைக்கிறத நம்ம பார்த்துக்கணும், பண்ணணும், செய்யணுமே தவிர, இதுக்கு மேலே நம்ம யாரும் இந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை. பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு அடுத்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் அவங்கவுங்கள சரியாக புரிஞ்சுக்கணுமே தவிர, இவங்கெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்வாங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்களை அவங்க தான் பக்குவமாக இது பண்ணிக்கிறாங்களே தவிர, நான் சொல்லணும்லாம் எதிர்பார்க்குறதெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, புரியாமலாம் இல்லை. ஏன்னா ஒரு சில இதில் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துட்டு போயிடுறோம். ஆனால் அதெல்லாம் விட்டு கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன ஆக போகுதுங்கிறது நம்மளுக்கு சரியாக வராது அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சில விஷயத்தில் நம்மளால கொஞ்சம் ஒரு சில விஷயத்த நம்ம மனசார இது பண்ணிக்கணும்.